இந்த அற்புதமான கருத்தரங்கம் சான்றோர் குல நாடார் திருமண மண்டபத்தில் ஸ்டார் தமிழ்நாடு ஜோடு அறக்கட்டளையின் தலைவர் ராஜா சங்கர் அவர்கள் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்து தந்த அவருக்கு எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள ஜோட ஆர்வலர்களுக்கும் ஜோட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோட தொழில் முறையை செய்பவர்களுக்கும் மற்றும் மகளிரணி சகோதரிகளுக்கும் எனக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு ஒரு திருநாள் காணும் பொங்கல்னு பேர். இன்னைக்கு அதற்கு நம்ம ஜோடர்கள் அனைவரையும் காணுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த காணும் பொங்கல் பொருத்தமானது தானே? சரி, அதே போல எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பேசுவதற்கு தருகின்ற அருமை நண்பர் ஸ்ரீ சௌராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கருத்தரங்கை படம் எடுத்து உலகெங்கும் சிறப்பான முறையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பழனித்தங்கம் அவர்களுக்கும் அவருடைய தலைவர் ஹரிக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ காலையிலேருந்து நிறைய கேட்டிருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு பேக்கரிக்கு போனோமா ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வர்றவங்க இருப்பாங்க, இல்லை ஒரு சமோசா சாப்பிட்டு டீ குடிக்கிறதும் இருப்பாங்க, சில பப்ஸு சாப்பிட்டு இருப்பாங்க, மிச்சர் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான முறையில் தனக்கு தேவையானதை விருப்பத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த கருத்தரங்குக்கு வருகை தந்தவர்களுக்கு எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ சாரதி ஐயா அவர்கள் மிக அற்புதமான கருத்துக்கள் தெளிவான முறையில் நீண்ட உரை ஆற்றினார். அதில் அவர் சொன்ன அவருடைய கருத்துக்களில் சனி இலக்கணத்தில் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு வந்தார். அது தவறு இல்லை, அவர் சொன்னது கரெக்டு தான். அதோடு ஒரு சிறப்பு சேர்க்கை என்னன்னா, சனி ஒரு லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அதை நாம் புகழ்ந்தோ பெருசாக பண்ணியோ பெருமைப்பட்டோ கொள்ளக்கூடாது. அதுதான் இந்த சனிக்கு பிடிக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விருச்சக லக்கணம்னு வச்சுக்கோங்க, 4ஆம் தேதி சனி விருச்சகத்தில் இருக்குது, தன்னுடைய வீட்டை பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. அதே மாதிரி தனுசு லக்கணம்னு வச்சுக்கோங்க, 3ஆம் தேதி 2ஆம் தேதி சனி லக்கணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோ, தன்னுடைய வாக்கு வலிமையோ பண இருப்பையோ சேமிப்பையோ அல்லது தன்னுடைய சகோதரனையோ பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த சனி என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குதோ அது லக்கணத்தில் நின்றால் அந்த பாவத்தை நம்ம பெருமைப்படுத்தி பேசினா நற்பலன் தராது. இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குது, தன் மனையை பற்றி பெருமையாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அடுத்த வாரம் சண்டை வந்துடும். அது மாதிரி 10ஆம் இடத்துல சனி இருக்குது அல்லது 10 கூடிய சனியாகி இலக்கணத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த தொழில் செய்வேன் அந்த தொழில் செய்வேன், எனக்கு இது தெரியும் அது தெரியும் தம்பட்ட அடிக்கக்கூடாது, அடுத்த வாரமே தொழில் படுத்துக்கும். அதுதான் அந்த சனியினுடைய ஒரு கேரக்டர். ஆனால் சூரியன் எங்கே இருக்குதோ என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குதோ அதை புகழ்ந்து பேசணும். அப்படி புகழ்ந்து பேசணும்னா சூரியனுடைய காரகத்தும் ஆக்டிவேட் ஆகிரும். அதே மாதிரி அவர் சொன்னார், வான்வெளி விண்வெளி விஞ்ஞானிகள்லாம் நம்மளை பார்த்து வியந்து போகிறாங்க அப்படின்னு. உண்மைதான். அதை வியந்து போகிறது காரணமே வானில் இருக்கக்கூடிய கோள்களுடைய நிறங்கள், கோள்களினுடைய தன்மை, தூரம், இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான். அது அஸ்ட்ரானமி. நாம் பார்க்குறது அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ரானமி வேறு, அஸ்ட்ராலஜி வேறு. அஸ்ட்ரானமியை வச்சு தான் இங்கே வியந்து போகிறாங்க. ஆனால் அதனுடைய கணக்கீடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. எப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, கிரகணத்தை எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதான் அசந்து போகிறாங்க. ஆனால் அஸ்ட்ராலஜி இன்னும் ஏற்றுக்கலை. ஏன்னா இதெல்லாம் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் தேசத்தினுடைய அமைப்பு இதை வச்சு மாறுபாடு ஏற்படுறதுனால அவங்க இன்னமும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல.
அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு எவ்வளோ படிப்பு வரும், என்ன தொழில் செய்யும், திருமணம் எப்படி அமையும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். உண்மைதான், அவர் சொன்னது 100% கரெக்டு. குழந்தை பிறந்தா 2-3 வருஷத்துக்கு என்ன நடக்குங்க நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணுமா தவிர 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு டெய்லர்கிட்ட போய் என் பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கணும், 10 வருஷம் ஆகுது, ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடு, தைச்சு கொடுன்னு கேட்டால் தைச்சு தருவாரா? ஒரு 15 வருஷம் ஆக போகுது, ஏன்னா அந்த ட்ரெஸ் இன்னும் எடுத்து கொடுன்னு அந்த குழந்தையினுடைய எதை கேட்டால் தைச்சு தருவாரா? இப்போ 5ஆவது வருஷத்தில் அந்த குழந்தை உடல்நிலை எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை தைச்சவனுமே தவிர, இப்போ குழந்தை பிறந்த உடனே 5 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கான ட்ரெஸ்ஸை தைக்க முடியாது. எப்படி உண்மையோ அதே மாதிரி தான் குழந்தை பிறந்த உடனே அவனுடைய எதிர்காலத்தெல்லாம் அதிகமாக கேட்கக்கூடாது, அடிப்படையை மட்டும் கேட்டு விட்டுறணும். சரி இருக்கட்டும். இது மாதிரி அவங்க சொன்னதில் எனக்கு அது மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. இப்போது நாம் எவ்வளோ படிச்சிருந்தாலும், எத்தனை வித்தைகள் கற்றுருந்தாலும், ஆரம்ப நிலை ஜோதிடராக இருந்தாலும் சரி, புதுசாக கற்றுக்கிறீங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் வாங்கின உடனே ஒன்றும் புரியாது. இதான் உண்மை. ஜாதகத்தை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு பரீட்சை பேப்பர் கொடுத்த மாதிரி தான். ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு பரீட்சை, அது வேறு விஷயம். ஒரே மாதிரியான ஜாதகம் நம்ம அதிகம் பார்க்கவே முடியாது. அப்போ ஒவ்வொரு ராசி கட்டமும் நம்மளுக்கு ஒரு பரீட்சை மாதிரி தான், கேள்வித்தாள் மாதிரி தான். அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஜாதகத்தை கைக்கு வாங்கி கணிதம் போட்டு வருஷத்தை குறித்து திசாபத்தி பிரிச்சுவிட்டு பலன் சொல்ல தொடங்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடியோ அல்லது மனசாரையோ உங்கள் குருநாதர் நினச்சிக்கங்க. ரெண்டாவது உங்கள் குலதெய்வத்தை நினைங்க. இந்த ரெண்டையும் நினைச்சு தொடங்குங்க. உங்கள் வார்த்தைகள் தாராளமாக சரளமாக வரும். அப்போ நம்மளுக்கு மறந்து போனது கூட நினைவுகள் வரும். இல்லை போனால் அவங்க பலன் சொல்லி வாங்கிட்டு போனப்புறம் அடடா இதை சொல்கிறீங்களாமே, இதை சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அப்புறம் ஆதங்கப்படுவோம். அதனால் முதல்ல எடுத்ததுங்க ஒரே ஒரு நிமிஷம் உங்களுடைய குருநாதர் மனசால் நினைஞ்சி எனக்கு வாக்கு கொடுங்க, என் குலதெய்வத்தை வணங்கி வாக்கு கொடுங்கன்னு ஒரு நிமிஷம் வேண்டாம், அரை நிமிஷம் நினச்சா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை எல்லாம் நினைவுக்கு வந்துடும். சரி இருக்கட்டும். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தாச்சு, கணிச்சாச்சு, வச்சிட்டோம். இது ராஜயோக ஜாதகமா இல்லை மிடில் கிளாஸா இல்லை லோ கிளாஸா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு ஜாதகத்தில் மேசம் சிம்மம் தனுசில் ராஜகிரகங்கள் இருக்குதான்னு பாருங்கள். இப்போ இந்த கிரகங்களை சுபர் பாபர்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 3ஆக பிரிங்க. ராஜகிரகங்கள், சுபகிரகங்கள், அசுப கிரகங்கள், இது மாதிரி 3ஆக பிரிச்சுக்குங்க. அப்புறம் ராஜகிரகங்களாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியன், செவ்வாய், குரு 3 பேரும் ராஜகிரகங்கள். இந்த சுபகிரகம்னாக்க சுக்கிரன், புதன், அவ்வளோதான். அசுப கிரகம்னா சனி, ராகு, கேது, சந்திரன். தனித்த சந்திரன் எந்த ஜாதகத்திலும் இனித்த பலன் தராதுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், குரு மேச சிம்ம தனுசில் இருக்குதா? இல்லை. உங்கள் ஜென்ம லக்கணத்துக்கு 1, 5, 9 இந்த கிரகங்கள் இருக்குதா? இதெல்லாம் இருந்தால் அது நல்ல ஜாதகம், யோக ஜாதகம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கிரகங்கள் வக்கரமாக இருந்தாலோ, வக்கர கிரகத்துடைய நட்சத்திரத்தில் இருந்தாலோ, ராகு கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலோ பெரிய ராஜயோகத்தை செய்யாது. பெருமைக்கு வேணால் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதுதான் ஒரு உண்மை. அதே மாதிரி ஒரு திசை குறிச்சாச்சு, இந்த திசை நடக்குதுங்க சார், என்ன பலன் சொல்லலாம்? இது நற்பலன் தருமா? புதன் திசையா ஒரு 17 வருஷத்துக்கு நல்லது செய்யுமா? சுக்கிர திசையா ஒரு 20 வருஷத்துக்கு நல்லது செய்யுமா? அப்படின்னா அந்த திசாநாதனுக்கு நின்ற நட்சத்திராதிபதி இருப்பார் இல்லையா, ஒரு திசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி திசாநாதனுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் அந்த திசை நற்பலன் செய்யாது, எதிர்பார்த்த பலன் கொடுக்காது. அதே மாதிரி அந்த திசாநாதனே நம்ம லக்கணமாக வச்சுக்கிட்டு அந்த திசாநாதனுக்கு 5, 9 சுபகிரகங்கள் இருந்தாலோ ராஜகிரகங்கள் இருந்தாலோ அந்த திசை மிக அற்புதமான பலனை கொடுக்கும்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோமா, ஒரு தனுசு லக்கணம்னு வச்சுக்கிங்களேன். அது லக்கணத்தில் குரு சனி இருக்குது, 7ஆம் இடத்தில் புதன் பாதகாதிபதி இருக்குது. இப்போ இவ்வளோதான் கிரகங்கள் இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு குரு திசை சனி திசை நல்லது செய்யுமா? நீங்கள் சொன்ன மாதிரி தனுசில் குரு ஆட்சி வாங்கியிருக்குது, மேசத்தில் செவ்வாய் ஆட்சி வாங்கியிருக்குது அப்படின்னா இந்த குரு திசை சனி திசை 19, 16, 35 வருஷம் படாது பட்டு தான் மிச்சம், ஒன்றும் யோகம் செய்யலை. ஆனால் அடுத்து வந்த புதன் திசை 7ஆம் இடத்தில் புதன் பாதகாதிபதி, வர்க்கோத்தம் பெற்ற கிரகம், பக்கர கிரகம், இது பாதகத்தை தானே செய்யும். பாதகாதிபதி கேந்திரம் ஏறக்கூடாது அப்படின்னு பார்க்க போனால் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கிற புதன் புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போது இந்த குரு கொடுக்குற மறந்த விஷயத்தை புதன் கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. குரு யார்? லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி. அப்போ லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற புதன் திசை வந்த உடனே அவனுக்கு பெரும் வீட்டையும் பெரும் செல்வத்தையும் கோட்டீஸ்வர யோகத்தையும் கொடுத்தது அப்படிங்கிறது உண்மை, அனுபவ உண்மை. அப்போது நம்ம எடுத்த உடனே 1, 5, 9 குரு இருக்குது செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ பலன் தராது. அப்போது அதே மாதிரி திசாநாதன் 5, 9ஆம் தேதி பார்க்கணும். திசாநாதனுக்கு 5, 9ஆம் தேதி பார்க்கணும். திசையை ஏன் நம்ம லக்கணமாக வச்சுக்கணும். இப்போ சொன்ன இல்லையா, புதன் திசை திசாநாதனுக்கு 9ஆம் அதிபதி சனி. திசாநாதனுக்கு 9ஆம் அதிபதி சனி, அது குருவோட சேர்ந்து புதனை பார்க்குது. அப்போ பாக்கியாதிபதி பார்வை போடும்போது அந்த திசை கெட்டதாக இருந்தாலும் கூட மிக அற்புதமான பலனை செய்யும், தீர்மானமான முடிவு. சரி, அடுத்தது இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம்னா நம்மக்கிட்ட வர கஸ்டமர்கள்லாம் பெரும்பாலான கேள்விகள் 4, 7, 10 தான் கேட்பாங்க. 4ஆம் இடம் வீடு படிப்பு, 7ஆம் இடம் மனைவி, 10ஆம் இடம் தொழில், இதுதான் பெரும்பாலும் கேட்குறது வருவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. வந்த உடனே நான் கோட்டீஸ்வரன் ஆகுனா, பெரும் செல்வம் கிடைக்குமா, பெரும் புகழ் கிடைக்குமா, இதுதான் முதல்ல கேட்குறாங்க. ஏப்பா அப்படின்னா இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த 4, 7, 10 விலைக்கு வாங்கி விடுவோங்கிறாங்க. 4ஆம் இடத்தையும் வாங்கி விடுவேன், 7ஆம் இடத்தையும் வாங்கி விடுவேன், 10ஆம் இடத்தையும் வாங்கி தொழில் ஸ்டாண்ட் பண்ணி விடுவேன். அதுக்கு எனக்கு தேவை பெரும் பணம், பெரும் புகழ். இது இருந்தாவே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க சார் அப்படிங்கிறாங்க. உண்மை அது அல்ல. நம்மளுடைய வறுமைக்கும் அடிப்படை தேவைக்கும் பணம் இருந்தால் அந்த பணம் நம்மளை காப்பாற்றும். அளவுக்கு மீறி பணம் இருந்தால் அந்த பணத்தை நாம் காப்பாற்றணும், அதுதான் உண்மை. சரி, அப்போ பணம் தரணும், ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா எந்த பாவங்கள் நல்லா இருக்கணும்? பணபரஸ்தானம்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. பணபரஸ்தானம் 2, 5, 8, 11 இந்த 4 பாவங்கள் தான் கொடுத்துருக்காங்க பணபரஸ்தானத்துக்கு. இந்த 4 நல்லா இருந்தால் போதும் இல்லை. அப்போ அந்த 4 எதனால் அப்படி உருவாக்கப்பட்டது? அந்த 4 ஸ்தானங்கள் ஏன் பணபரஸ்தானம் சொல்லினாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேச லக்கணம், நம்முடைய பூர்வ புண்ணியம் முன்ஜென்மம் எதை குறிக்குது? 5ஆம் வீடு இல்லைங்களா? 5ஆம் வீடு முன்ஜென்ம கர்மா. முன்ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுல போன ஜென்மத்தினுடைய பலன் தெரிஞ்சுக்கணும்னா 5ஆம் வீட்டை பார்க்கணும். அப்போ ஒரு மேச லக்கணம், 5ஆம் வீடு சிம்மம், முன் ஜென்மம் லக்கணம் சிம்ம லக்கணம். அந்த லக்கணத்துக்கு 10ஆம் வீடு எது? சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் வீடு ரிஷிபம் இல்லைங்களா? அப்போ முன் ஜென்மத்தில் நீ என்ன தொழில் செஞ்ச, அது அதர்ம தொழிலா தர்ம தொழிலா, நியாயமாக சம்பாதிச்சியா, அந்த தொழில் நல்ல முறையில் செஞ்சியாங்கிறத சுட்டி காட்டுறது லக்கணத்துக்கு 2ஆம் வீடு இல்லைங்களா? அந்த 2ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு எது? ரிஷபத்துக்கு 10ஆம் வீடு கும்பம், அதாவது 11ஆம் வீடு. அந்த 11ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு எது? விருச்சிகம், 8ஆம் வீடு. அந்த விருச்சத்துக்கு 10ஆம் வீடு எது? சிம்மம். அப்போ 1க்கு 1 10, 10, 10 வருதா இல்லையா? 5க்கு 10 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு 8ஆம் வீடு. அந்த 8ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு திரும்பி 5ஆம் வீடு.
அப்போ 2, 5, 8, 11 வந்துருச்சுங்களா? அப்போ நம்ம செய்கிற தொழில்கள் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா, துரதிர்ஷ்டத்தை தருமா, மேன்மையா உயர்வா தாழ்வான்னு தெரிஞ்சிக்க முடியும். அதில் வர்ற வருமானம் தான் நம்மளுக்கு அந்த புண்ணியத்தை கொடுக்கும், மேன்மை கொடுக்கும். கடின உழைப்பு, நம்பிக்கை, முயற்சி, இந்த 3 இல்லாதவன் முன்னுக்கு வரவே முடியாது. இந்த 3 அவசியம் ஒருத்தருக்கு வேணும். சரி, இருக்கட்டும். இப்போ ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஜாதத்தை பார்த்தோம்னா எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு ஐயா துரைசாமி ஐயா அவர்கள் மிக அற்புதமான முறையில் சொன்னார். நான் பேச வேண்டியதில் பாதி அவரே பேசிட்டார். அவருக்கு நன்றி. மீதியாவது நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு இலக்கணத்துக்கு வயது இலக்கணம்னு ஒரு குறிப்பு இருக்குது. வயது இலக்கணம், வயது இலக்கணம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கிறவங்க கூட பலன் சுலபமாக சொல்லிடலாம். அது நாங்கள் வயது இலக்கணம் ஒன்றும் இல்லை, சிரமம்லாம் ஒன்றும் இல்லை. மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, அப்படியே நம்பர் போட்டே வாங்க, வரிசையில் நம்பர் போட்டே வாங்க. மீனம் 12 வரும். அப்புறம் திரும்பியும் 13, 14, 15 போட்டிங்கன்னா மீனம் 24 வரும். அப்புறம் திரும்பி ரவுண்ட் அடிச்சிக்கலாம், 36 வரும் மீனம். இப்படி கட்டத்தை 12 சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னாக்க நம்மளுக்கு 72 வருஷம் வரைக்கும் நம்பர் கிடைச்சிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, இப்படி போட்டுவாங்க. எந்த பாவத்தை நம்ம பார்க்கணுமோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு, சார் எனக்கு வீடு வேணும் சார், வீடு கட்டுவனாங்கிறது கேள்வி. அப்போ வீட்டுக்கு உரிய கிரகம் மேசத்துக்கு 4ஆம் வீடு கடகமா? 4ஆம் வீடு கடகம். கடகங்கிறது எத்தனாவது வருஷத்தில் வருவது? 12 நாளும் 16, 16ஆவது வருஷம் கடகம் வரும் ஒவ்வொருத்தருக்குமே. இப்போ வயது இலக்கணத்தை காலப்புருஷ இலக்கண பிரகாரம் எடுத்துக்கிட்டோம். வயசை பார்த்தோன்னே 16 வயசா? சரி, ரைட்டு. இப்போ 16ம் ஒரு 12ம் அடுத்து 28ஆவது வருஷத்தில் கடகம் வரும். 28ம் 12ம் 40ஆவது வருஷத்தில் கடகம் வரும் இல்லைங்களா? 4 ரவுண்டு அடிக்கும்போது வந்துடும். அப்போ இந்த வயதுகள் வரும்போதெல்லாம் 16, 28, அதே மாதிரி 40, இந்த வயது வருங்கிற போது எவர் ஒருவருக்கு சந்திர திசையோ, சந்திரன் புத்தியோ, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசையோ நடந்தால் கட்டாயம் வீடு கட்டுவாங்க. புரியுதுங்களா? இப்போ இதோட அந்த கடகத்துக்கு பாக்கியாதிபதியை குரு பார்வை பெற்றால் உயர்ந்த பில்டிங் கட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் இந்த திசா புத்தி வந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். ஒன்றும் இல்லைங்க, இதே நம்ம சொன்ன 4ஆவது வயசு, 16ஆவது வருஷம், 28ஆவது வருஷம், 40ஆவது வருஷத்தில் நடக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் பாருங்கள். கட்டாயம் வீடு விட்டு வீடு மாற்றுவாங்க, இடம் விட்டு இடம் போடுவாங்க, ஒரு மண் மணிக்கு மராமத்து செலவு பண்ணுவாங்க. அந்த சந்திரன் திசை நடக்கும்போது கட்டாயம் நடக்கும். இந்த சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதி சந்திரன் சுக்கிர நட்சத்திரத்தில் இருந்தால் டைல்ஸ் ஒட்டுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. இதே சந்திரன் ராகு கேது நட்சத்திரத்தில் இருந்தால் டாப் எடுப்பாங்க, கொட்டாய் போடுவாங்க, ரூம் தடுப்பாங்க, களம் போடுவாங்க, பாத்ரூம் கட்டுவாங்க. சந்திரசை யாருக்கு நடந்தாலும் பாருங்கள், இந்த படம் கரெக்டாக வரும். இதே சந்திரனுடைய திசையானது குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இடம் விட்டு இடமா வருவாங்க, புதனுடைய நட்சத்திரம் இருந்தால் ஊர் விட்டு ஊர் போவாங்க. இதை நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மம், சிம்மம் அப்படிங்கும்போது 5, 12, 17, 17 ஒரு 12, 29, 41, இந்த வயதுகள் வரும்போது ஒருத்தர் நம்மகிட்ட வராரு, இந்த வயசில் வராரு. அப்போது நீங்கள் பூர்வ சொத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேளுங்க. ஏன்னா 5ஆம் வீடு தான் பூர்வ சொத்து. அப்போ அந்த ஜாதகத்தில் முக்கியமாக பாருங்கள், சூரியன் ரோகிணி அஸ்தம் திருமணத்தில் இருக்குதா? பூர்வ சொத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதே சூரியன் ஆடி மாதம், கார்த்திகை மாதம், பங்குனி மாதம் பிறந்திருந்தா கட்டாயம் பூர்வ சொத்தை வித்துட்டு வந்துட்டாங்க. தெளிவாக அடித்து சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம். அப்போ அந்த வயது காலகட்டத்தில் பூர்வ சொத்தை விட்டுட்டு போவாங்க, இல்லையா வித்துட்டு போவாங்க. அதே சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து வச்சுக்கோங்க, பூர்வ சொத்து சொந்தம் டேஷன் கோர்ட் ஏறிட்டு இருப்பாங்க. அந்த வயது காலகட்டத்தில் இது சம்பவம் கட்டாயம் நடக்கும். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்குமே நான் சொல்லலாம். சரி சார், ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு அது ஒரு இப்போ வீடே கட்டுறேன், புதுசாக ஒரு கட்டுறேன்னு வச்சுக்கோங்க.
இந்த வருஷம் எனக்கு வீடு கட்ட முடியுமா? இப்போ காலபுருஷ இலக்கண பிரகாரம் வயசு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அந்த வயது எங்கே வேணால் வரலாம், வரவன் எந்த வயசில் வேணால் வரலாம் இல்லையா? அந்த வயது இலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி அவனுடைய ஜென்ம இலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி பார்த்தாலும் சேர்ந்தாலும் அந்த வருஷம் வீடு கட்டுவான். புரியுதுங்களா? அதான் குழப்பமா இருக்கா? வயது இலக்கணம் எதுவோ கூட இருக்கட்டும். இப்போ ஏதோ ஒரு வயது இலக்கணம் சொல்லுங்க, ஏதோ ஒரு ராசி சொல்லுங்க, ஏதோ ஒரு வயசு சொல்லுங்க. 47 கும்பம் இல்லைங்களா? கும்பம், கும்பத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லைங்களா? உங்க ஜென்ம இலக்கணம் என்ன? மகர இலக்கணம். மகர இலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். சரிங்களா? இந்த செவ்வாயும் சுக்கிரனும் உங்க ஜாதகத்தில் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த செவ்வாய் திசையிலையோ சுக்கிரன் புத்தியிலையோ கட்டாயம் வீடு கட்டுவாங்க. கட்டுங்களா? கட்டாயம் வீடு கட்டுவாங்க. 47ல் மண்ணு மணிக்கு செலவு பண்ணுவாங்க, பூமி வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, வண்டி வாங்குவாங்க. அடிச்சு சொல்லுங்க ஆமா ஆமாங்க. சரி சரி அடிச்சு சொல்லுங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடக்கணும் சார், மெயின் சப்ஜெக்ட் இதுதான். மெயின் சப்ஜெக்ட் கல்யாணம். வர்றவங்களாம் மேக்சிமம் 80% கல்யாணத்துக்கு தான் வருவாங்க. இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் எந்த வயசில் நடக்கும்? இசாபத்தியெல்லாம் பிரித்து போட்டுக்கிட்டோம், கரெக்டு. எந்த வயசில் கல்யாணம் ஆகும்? இப்போ ஏதோ ஒரு வயசை வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இலக்கணம் வயசுன்னு வச்சுக்கோங்க, வருஷ இலக்கணம். இதே ஒரு 47ன்னு ஐயா சொன்னாரா, அதே கும்பலமே வச்சுக்கோங்க. கும்பத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சூரியன் இல்லைங்களா? உங்கள் ஜென்ம இலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சந்திரன். மகர இலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் தான் சார். அப்போ வயசு வந்து 47 விடுங்க, அது உதாரணத்துக்கு 23 கூட இருக்கலாம், 23 கூட அதே கும்பம் தான் வரும். அதே மாதிரி 35 அதே கும்பம் தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு அட்டையில் கட்டம் போட்டு வருஷத்துக்கு குறிச்சிங்க. வரிசையாக 1 2 3 12, திரும்பி 13 14 15, அப்புறம் அப்படி இப்படி வரிசையாக ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா 72 வயசு வரையும் அதில் குறிக்கலாம். இந்த அட்டையை பார்த்தோன்னா அவனுக்கு வயசை பார்த்தோன்னே இவன் என்ன லக்கணத்தில் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போது உங்களோட லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் வருஷ லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் எப்போ சேருதோ, சேர்ந்துருந்தா அல்லது பார்த்துருந்தா அந்த வருஷம் அவனுக்கு கல்யாணம் ஆகும். கட்டாயம் நடக்கும் சார், அந்த வருஷமே கல்யாணம் ஆகும். அதுக்கு ஒரு துணை செய்யறதுக்கு 2 விதி இருக்குது, துணை விதி. பாக்கிய அதிபதி பார்க்கணும், ஜென்ம இலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியோ காலபுருஷ இலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி குருவோ அந்த வீட்டை பார்க்கணும், அது நிற்கணும். இதில் திசாபுத்திகள் வரும். இந்த திசாபுத்தி அதோட சம்மந்தப்பட்டிருந்தா 100% நடக்கும்னு சொல்லிவிடுங்க. 100% நடக்கும். 100% நடக்கும்னு சொல்லிடலாம். அதே போல் ஒரு எந்த ஒரு நிகழ்வுக்கும் சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துச்சு, ஒரு பெண்ணுடைய ஜாதகம். அந்த பொண்ணுக்கு யதார்த்தமாக என்ன சொல்லிவிட்டேன், மற்ற ஜாதகம்லாம் பார்த்துட்டு அந்த ஜாதகம் 10 வயசு முடிகிறதுக்குள்ளேயே இந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டேன். கேட்டவங்களுக்கு அதிர்ச்சி. 10 வருஷம் முடிகிறதுக்குள்ளேயா? என்னங்க விளையாடுறீங்க அப்படின்னு. நடக்கதே பாருங்க அப்படின்ட்டேன். அப்போ அந்த பொண்ணுக்கு 10 வயசுன்னு என்ன இலக்கணம் வரும்? மகரம். மகரம் 10ஆம் வீடு மகரம் தானே. அந்த பொண்ணுக்கு விருச்சிகத்தில் செவ்வாய் சனி. அந்த பொண்ணுக்கு விருச்சிகத்தில் செவ்வாய் சனி. 4ஆம் அதிபதியும் லக்கினாதிபதியும் விருச்சிகத்தில் இருக்குது. விருச்சிகங்கிறது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். காலபுருஷ லக்கணம் விருச்சகம் என்னன்னு தெரியும். குரு பார்வையில் இருக்குது. புதன் திசையில் சுக்கிரன் புத்தியில் அந்த பொண்ணு கரெக்டாக வயசு வந்துருச்சு. இந்த 1ஆம் தேதி தை 1ஆம் தேதி குறிக்கிறது வந்துட்டாங்க. தை 1ஆம் தேதி வயசு வந்துருச்சு கரெக்டாக. அப்போது எந்த ஒரு பாவத்தையும் நம்ம எடுத்து அதை சொல்லலாம், தொழிலாக சொல்லலாம். வயசு இலக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியும் உங்கள் ஜென்ம இலக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியும் எப்போ இணையுதோ சேருதோ, கோச்சாரத்தில் இல்லை அதை பார்த்துறாதீங்க, கோச்சாரத்துக்கு போக வேண்டாம். ஒரே ராசி கட்டம் தான், ஜென்ம இலக்கணமே தான். லக்கணம் மட்டும்தான் மாறுமே தவிர கிரகங்கள் எதுவுமே மாறாது. அந்த கிரகங்கள் அங்கங்கேயே இருக்கும். எப்பயும் போல் நம்ம வச்சுக்கிறோம். வயசு இலக்கணத்தை மட்டும் கணக்கு போட்டு அந்த இலக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியும் ஜென்ம இலக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும்
அதனுடைய திசாபுத்தி நடக்கும்போது தொழில் மாற்றம் ஏற்படும். சார் மகரங்கிறது 22 தானே. ஒரு ஜாதத்துக்கு 22 வயசில் வரான்னா தொழிலுக்கு தான் கேட்கறது வருவான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. 22ஆம் வருஷத்தில் ஒருத்தன் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து வந்தால் அது மகரம், தொழில் சாணம். காலபுருஷனுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட கேட்கறது வந்தீங்களா அப்படின்னு கேளுங்க. ஆமாமாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 22ஆம் வருஷத்தில் டபுள் டிகிரி முடிச்சிருப்பான், அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருப்பான். கேம்பஸ் செலக்ஷன் ஆகும் 22 அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நிகழ்வு நடக்குது. அப்போ ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் இந்த நிகழ்வு நடக்குமா? ஒவ்வொரு 12 வருஷத்துலையும் கல்யாணம் நடக்குமா அப்படி கேட்பீங்க இல்லையா? நியாயமான கேள்வி. அதுக்கு தான் திசாபுத்தி இருக்குது. 12 வருஷம் கழிச்சு அதே திசாபுத்தி வராது. திசை கூட வரலாம், புத்தி வரவே வராது. அப்போ அந்த திசாபுத்தி தான் அது கல்யாணமா, குடும்பத்தில் வேற சுப செலவா, வேற குடும்பத்தில் இருக்கிறீங்களா மங்களகாரியமா அப்படிங்கிறப்ப அடுத்த 12ஆம் வருஷத்தில் மாறி போயிடும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும்போது திசாபுத்தியும் மாறும். அதனால தான் திசாபுத்தி எடுத்துக்கிறோம். அப்போ வயசு இலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல, வயசு இலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல ஜனன இலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி இருந்தால் அந்த வருஷம் கல்யாணம் ஆகும். ஒரே வரி, அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, நிறைவாக ஒரு உதாரண ஜாதகம் சொல்லலை, ஏற்கனவே குறித்து வச்சுருப்பீங்க. ஒரு உதாரண ஜாதகத்தை நீங்கள் குறித்து வச்சுருப்பீங்க. இப்போ இவர் சொன்னார் இல்லைங்களா, 2 நிமிஷம் சார். இப்போ ஒரு ஜாதகம் குறிச்சிங்கல்ல, கோவை துரைசாமி ஐயா சொன்னாரே, அந்த கட்டத்தை எடுத்துக்கங்க. 22 வயசில் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னார்ல, அந்த கட்டத்தை எடுத்துக்கங்க. இப்போ பாரு, எளிமையாக மிக சுலபமாக உங்களுக்கு புரியும். கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்களா? 10/3/2022 கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பையன் பிறந்தது 5/9/2000. 5/9/2000 5/23 AM பிறந்ததா ஒரு ஜாதகம் கொடுத்தார் இல்லையா? அந்த கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு இந்த விதி எப்படி பொருந்துன்னு பாருங்கள். அந்த பையனுக்கு வயசு 22. 22 எங்கே வரும்? மகரத்தில் வருமா? 12/10/22 இல்லைங்களா? 12/10/22 மகரம் வருமா? மகரத்துக்கு 7ஆம் இடத்துல 7 குடி சந்திரை விருச்சிகத்தில். அந்த பையன் சிம்ம இலக்கணம். 7 குடி சனி ரிஷபத்தில். விருச்சிகத்தில் இருக்கிற 7 குடியனை சிம்ம இலக்கணத்துக்கு 7 கோடி சனி பார்க்குதா? அப்போ மகர இலக்கணம் வருஷ இலக்கணம் 7 கோடி சந்திரனை அவன் ஜென்ம இலக்கணம் சிம்ம இலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி நேருக்கு நேர் பார்க்குதுங்களா? குருவும் பார்க்குதா? அவனுக்கு அந்த மகர இலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி புதன் திசை நடக்குதா? குரு புத்தியும் நடக்குதா? கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. இது பார்த்தோன்னே 22ஆம் வருஷத்தில் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஏன் சொல்லக்கூடாது? புரியுதுங்களா? புரியலன்னா லைவில் பாருங்கள், ஒன்ஸ்வர் பாருங்கள், திரும்ப கேளுங்க, புரியும். ஆனால் இது மிக அற்புதமான கருத்து. இந்த கருத்தை 2013 குருவர்கள் ஜோதிடத்தில் போட்டிருந்தேன். குருவர்கள் ஜோதிடம் முன்ன பத்திரிக்கை நடந்துட்டு இருந்தது, நிறைய பேருக்கு தெரியும். அதில் போட்டு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. இதுக்கு அது வேறு ஏதோ தேடிட்டு இருக்கும்போது இந்த சீட்டு எனக்கு கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கி அந்த கான்செப்டை வச்சு கொண்டு வந்திருக்கிறேன். ஆக இந்த அற்புதமான கருத்தை அள்ளி தருவதற்கு நல்ல வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் சிறப்பாக பேசினார். கணேசன் ஐயா அவர்களுக்கு கந்தசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக சேலம் கார்த்திகா அவர்கள் ஒரு சில நிமிடத்தில் சிற்றோரை ஆற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.